தமிழ்ல தான் மேக்ஸிமம். கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணாலும் ஆனா தமிழ் தான் மெயினா. ஓகேங்க, தேங்க்ஸ். So thanks and praise the Lord and all glory to God. இந்த மொமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த ஹானருக்கு ஐம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் ஜானவி அண்ட் ஃபார் ஆல் த டீம் இங்க கேதர் பண்ணியிருக்கிற இந்த நேரத்துல let's honor God and give him praise. So எல்லாரும் ஒரு 2 minutes let's call the Holy Spirit to be between us. நம்ம மத்தியத்துல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 minutes ஜெபிச்சு then I will get to the word of God. சரிங்களா? Father God, அப்பாவே, அப்பா பிதாவே, இயேசுவே, God, I take each and every member into your control, Lord. உங்களுடைய கிருபை எல்லார் மேலேயும் இருக்கிறதுக்காக இந்த நிமிஷம் எல்லாரும் இங்க கேதர் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க. எல்லாரும் மனசுலயும் ஒரு குறை இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுடைய மெசேஜ் கேட்டுட்டு அவங்க மன நிம்மதி அடைய உங்களுடைய கிருமை எங்க தேவை. ப்ளீஸ் எங்களை கைட் பண்ணுங்க கர்த்தாவே. இது நல்ல மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்க Holy Spirit, I need your support. And Abba Father, we've gathered as a family. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுடைய கிருபை எங்க எல்லார் மேலயும் இருக்கட்டும். In Jesus name, amen. Okay. So நான் இன்னைக்கு ஒரு 3 மெசேஜ் உங்ககிட்ட கொண்டு வர விருப்பப்படுறேன். அண்ட் என்னோட டைமிங் இது டைமிங் லிமிட் இருக்குதா பிரதர்? அப்படி ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒரு நார்மலா இனிஷியலா 20-25 மினிட்ஸ்க்குள்ள ஒரு டாபிக். சோ அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். சோ எனக்கு இமீடியட்டா தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல நம்ம எல்லா விதத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்றோம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு. லைக் ஒரு ஜாப் போனோம்னா ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான், இது இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு ஒரு சஜஷன் இருக்கு. பட் எல்லா விதத்துலயும் ஈவன் ஒரு ஸ்கூல் சேர்க்கணும்னாலும் தெர் இஸ் அ ப்ரொசீஜர். பட் பசங்க ஒரு குழந்தை பிறந்தா அதுங்களை எப்படி வளர்க்கணுன்ற ப்ரொசீஜரோ இல்ல அதுக்கான ஸ்கூலோ இல்ல அதுக்கான இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் யாருமே அதை போய் நாடுறது இல்ல. அதை யாருமே they don't accept. அதை போய் பார்க்கணும், அது என்னன்றது புரிஞ்சுக்கணும்ன்றது nobody talks about that. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க ஒரு பேரண்ட்ஸ் ஒரு மேரேஜ் ஆகும்போது they become two souls in one body and God உடைய blessingனால they get a child. and அந்த குழந்தையை எப்படி பராமரிக்கணும், அது ஒரு கடவுளுடைய blessing. அந்த குழந்தைய நாம ஆக்சுவலி அது நம்ம எப்படி முன்னுக்கு எடுத்துட்டு போகணும், what is the purpose that God has blessed you with a child, அது நிறைய பேர் மறந்து போகிறோம். the reason என்னன்னா, they take it for granted. குழந்தை தானே, பரவாயில்ல, அந்த மாதிரி இது ஏன் பிறந்ததுன்னு சில பேரண்ட்ஸ் கேட்கறவங்களும் உண்டு. ஸோ நான் ஒரு 3 ஸ்கிரிப்சர் அதை கொண்டு வர விருப்பப்படுறேன். Psalms 127:3. Psalms 127 chapter verse 3. எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கா? 127:3 இல்லையா? 127:3. இன் கேஸ் பிரதர் உங்களால முடிஞ்சா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க அந்த வேர்ஸ் உங்க சிஸ்டம்ல இருந்தா. நான் ரீட் பண்றேன். Okay, read. I can read if you want to. Okay, fine. Lo, children are an heritage of the Lord, and the fruit of the womb is his reward. Yes. So அப்படினா என்ன கர்த்தர் என்ன சொல்றார்? Children are the heritage from the Lord and the offspring a reward from him. ஒரு குழந்தைன்றது கர்த்தருடைய பாக்கியம். and அந்த குழந்தைங்க தான்
தன்னுடைய பேரண்ட்ஸோட கல்ச்சர், அந்த ஹெரிட்டேஜ், அந்த அந்த முன்னோர்களுடைய செய்கையோ அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு நல்ல டீட் கொண்டு போக முடியும். ஒரு நல்ல விஷயத்த இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போக முடியும். சோ அப்படி இருக்கச்ச லைக் யூனோ இப்ப எல்லாருமே சொல்லலாம் ஏன் இத பத்தி பைபிள்ல நிறைய இருந்தாலும் அத யாருமே அத ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முன்ன வைக்கிறது இல்ல. எல்லாருமே அதை வந்து ஒரு அலட்சியமா தான் பார்த்திருக்காங்க. ஐ மீன் நான் எல்லாருமே சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்க, ஒரு சிலருக்கு அதோடைய வேல்யூ தெரியாதவங்களுக்கு நான் இந்த மெசேஜ் சொல்ல விரும்புறேன். இப்போ 2 பேரு ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ல இருக்கும்போது அது வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சு அண்ட் கடவுளுடைய கிருபையால ஒரு அழகான குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கும் போது அந்த குழந்தை பாக்கியம் வந்து இட் இஸ் த்ரூ காட். ஓகே, கர்த்தருடைய பிளெஸிங்கால தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதுன்றது நம்ம மறந்துடுறோம் சிலப்ப. அண்ட் பைபிள்ல இருக்கு ஹன்னான்ற ஒரு கேரக்டர், அவங்க நிறைய அழுது போராடிதான் ஒரு குழந்தைய பெற்றாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் தெரியும் நிறைய பேரு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ அழுது இருப்பாங்க, எவ்வளவு வேண்டுதல் இருந்திருக்கும். அண்ட் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சோ அந்த குழந்தையை எப்படி பராமரிக்கணும், அது ஏன் அப்படி நம்ம ஒபே பண்ணணும், அதுவும் கடவுளுடைய வில். And it also should be treated like a commandment because குழந்தைங்கன்றது it's God's blessing. And உங்களுடைய குழந்தைய நீங்க எப்படி வளர்க்க போறீங்க, எப்படி அதுங்க ஒரு புது தலைமுறைக்குள்ள எப்படி என்டர் ஆகணும், அதுங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், என்ன அட்வைஸ் கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு பேரண்ட் ஆன நமக்கு இட்ஸ் a responsibility. So when we are a child of God and when God is responsible for us, அது வந்து நம்மளுடைய கடமைன்னு போது நம்ம கடமையை நம்ம கரெக்டா செய்யணும். ஏன் குழந்தை தானே அடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ, இஃப் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கர்த்தர் நம்மள பனிஷ் பண்ணாலோ இல்ல நம்மள ஹர்ட் பண்ணாலோ will we stand? எவ்வளவு பொறுமையான கர்த்தர் நம்ம கிட்ட இருக்காங்க. Even he is our father, and as a father he gives us guidance. இப்படிதான் போகணும், இதுதான் ரைட்டு, இந்த பாத்துல தான் இருக்கணும், இதுதான் உங்களுடைய கடமைன்றது கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம வந்து அதே பொலைட்னஸோட, அதே ஒரு ஹம்பிள்னஸோட, அதே பொறுமையோட குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல வழியில கொண்டு வர்றது நம்ம பொறுப்பு. நம்மள அந்த மாதிரி கர்த்தர் எல்லாத்துக்கும் பனிஷ் பண்ணா நம்ம இந்த உலகம் தாங்குமா? will anyone survive? எல்லாருமே ஒரு பனிஷ்மெண்ட்ல தான் சஃபர் ஆயிட்டு இருப்போம். பட் கடவுள் வந்து ஒரு பொறுமையான கர்த்தர். அண்ட் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. அதே போலதான் நம்ம அன்பு நம்ம குழந்தைங்கள்கிட்டயும் நாம காமிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள ஒரு பொம்மை மாதிரியோ இல்ல ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அது and that is not what God wants, and that is against God's will, because he's a promising God, he is a God of patience. அப்படி இருக்கும்போது நாமளும் நம்ம வழியில நம்ம குழந்தைங்களை நடத்துற விதத்துல தான் அந்த குழந்தைங்க மற்றவங்களையும் நடத்துவாங்க. சோ என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து உங்க குழந்தைங்க எப்படி ஒரு சிட்டிசனா இருக்கணும், எந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிட்டிசன் இந்த உலகத்துக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றது அது பேரண்ட் ஆன உங்க கையில தான் இருக்கு. நம்ம வந்து பழைய நிறைய ஜனங்கள்கிட்ட we can connect. கார்ப்பரேட் வேர்ல்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு, ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆபீஸ்க்குள்ள வரும்போது, can I continue? Sure. மீட்ல இருக்காங்க. ஸ்டீவ் மீட்ல போட்டுறீங்களா? Hello. Can I continue, Nelson bro? Yes, Kavita, you can continue. So you can stop me if you feel it's going overboard. But again, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புறேன். என்னுடைய குழந்தை வந்து
I have a girl child who was a teenager. அவ வந்து பிறக்க முன்ன எனக்கு I just only prayed to God, bless me with a child and a girl child. It is not because I'm against boy or anything, but எல்லாருமே ஒரு பெண் குழந்தைய ஒரு ஏன் பிறந்தான்னு நினைக்கிற இந்த உலகத்துல I wanted to pray for a girl child because that was my wish. So அந்த குழந்தை பிறந்து எனக்கு தெரியவே தெரியாது அவ மனசுல she has accepted God in it. So என்னோட வாழ்க்கையில நான் ஹை ஸ்கூல்ல இருக்கும் போதே நான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சர்ச்ல போய் உட்கார்ந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள் இது ஸ்கிரிப்சர் இது எதுவுமே தெரியாது. பட் ஏன் கடவுளை இப்படி சிலுவையில அரைஞ்சிருக்காங்க, அவர் உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கே, ஒரு கடவுளுக்கு இந்த நிலைமைனா இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு போராட்டம் இருக்கும்ன்றது அந்த சின்ன வயசுலயே என் மனசுக்கு பட்ட ஒரு விஷயம். Why was God treated like this, like a slave? Even he's a son of God. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் இந்த வேதனைன்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள வந்த பிறகுதான் I started learning Bible, I started understanding who is Jesus, I started getting into God's word. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் அதே போலதான் என் பொண்ணு அவ டீனேஜ்ல கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் பேப்டிசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So I asked her, உனக்கு எப்பத்துல இருந்து இது தெரியும்? She said from 2 years, from second to third standardல இருந்து she had this desire for God. இது ஏன் சொல்றேன்னா, நம்ம எந்த விதத்துல நம்ம கடவுள்கிட்ட நம்ம முன்னிட்டு நம்ம குழந்தைங்களுக்காக முறையிடுறோமோ. See, when I prayed to God for her and God had blessed her, and அதுக்கு இன்னொரு scripture இருக்கு, Psalms 139, chapter 139, verse 13 to 18. யாராவது படிப்பீங்களா please? Psalms 139, verse 13 to 18. Sure, I'll read. Okay. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். Amen. Amen. அது அந்த மெசேஜ் எவ்வளவு ஒரு அருமையானது இல்லைங்களா? ஐ மீன், கடவுள் உங்களை அந்த ஒரு கர்ப்பப்பையிலேயே he is knitted. அது வந்து அந்த மதர் womb-ல அந்த குழந்தையே இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ஒரு இன்னமோஸ்ட் ஒரு ஃபீலிங், யூனோ, அது அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இட் இஸ் நத்திங் பட் காட். எந்த மனுஷனாலும் இன்னைக்கு சயின்ஸ், டெக்னாலஜி, யூனோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின் என்னென்னமோ சொல்றாங்க. பட் அந்த ஒரு தொப்புள் கொடி கனெக்ஷன் ஃப்ரம் அ மதர் டு அ சைல்ட், அதை வந்து யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இது வரைக்கும். ஹவு ஒரு மதர் சாப்பிடுற அந்த உணவு அந்த குழந்தைக்கு போய் சேருது, ஒரு மதர் நினைக்கிற அந்த தாட் அந்த குழந்தைக்கு போய் சேருது. ஹவு இஸ் திஸ் கனெக்ஷன் பாசிபிள் if it was not for God? It is very easy for humans to say, okay, இதெல்லாம் சர்வசாதாரணம். Yes, but எப்படி? It is a creation of God. You are wonderfully, beautifully made. You're fearfully and wonderfully made in the eyes of God. And அது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்சரா இங்க கொடுத்திருக்கு. And that is what we read now. நம்ம எல்லாருமே அந்த ஒரு பாண்டிங், ஒரு மதர் அண்ட் சைல்ட் பாண்டிங், அது வந்து எந்த ஒரு பிரைஸ்க்கும் இணையாகாது. எந்த ஒரு என்ன சொல்றது, நீங்க என்ன தியாகம் பண்ணாலும் அந்த கனெக்ஷனுக்கு ஈடே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாண்டிங் வந்து கர்த்தர் தான் அங்க கொண்டு வந்திருக்காரு. And he has given you a life. He has given a mother a womb to stay. And அந்த ஒரு மதர்ஸ் நினைக்கிற ஒரு தாட், அவங்க சாப்பிடுற உணவுல இருந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் சேரும்.
and a mother plays a very important role. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு தாய் என்னவா நினைக்கிறாளோ, என்ன மாதிரி நினைக்கணும், யாருக்குமே தீங்கு இல்லாம எப்படி எல்லாருமே ஒரு அரவணைப்போட, ஒரு அன்போட, ஒரு பாசத்தோட எப்படி அவங்க சேர்க்கிறாங்க, what kind of thoughts go into her mind, அந்த நேரத்துல என்னவெல்லாம் ஒரு தாய் நினைக்கிறாளோ அது அந்த குழந்தையுடைய மைண்ட்லயோ ரெஜிஸ்டர் ஆகும். போக போக அந்த குழந்தை வளர திங்ஸ் வில் சேஞ்ச். பட் அந்த ஒரு கடவுளுடைய கனெக்ட் நம்ம அந்த இடத்துல விதைக்கிறோம் ஒரு குழந்தைங்க மனசுல. எனக்கு நிஜமா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு டீனேஜர் வந்து நான் 3rd standard 2nd standardல இருக்கும் போதே I wanted to baptize myself. But since I am from a Hindu family, என்னோட ஃபேமிலியில அதை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் கூட கிடையாது. ஹஸ்பண்ட் ஹிந்து, கட்டிட்டு போன வீடோ ஹிந்து. நான் மேரேஜ் கொண்டு கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கடவுள்கிட்ட, எனக்கு ஒரு கிறிஸ்டியன் வீடு கொடுங்க, I want to get married to a Christian. ஆனா அந்த சீசன்ல உங்களுக்கு தெரியும் அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் எல்லாம் இட் வாஸ் நெவர் பாசிபிள். பட் ஐ ஹெல்ட் ஆன் டு காட். நான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் க்ளோஸ் டு காட். நான் எல்லா விஷயத்தையுமே கர்த்தர்கிட்ட ஒப்படைப்பேன். ஈவன் ஒரு தாட் வந்தாலும், கர்த்தரை நீங்க இருக்கீங்க, நீங்க இதை கேர் எடுத்துக்கோங்க, நான் இதை பத்தி டென்ஷன் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இந்த தாட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்களுக்கு அடுத்து ஆஃப்டர் 2 years என்னோட குழந்தை பிறந்தப்போ அண்ட் அவ வளர்ந்து ஒரு விஷயம் இப்படி சொல்லும் போது, ஐ மீன் நிறைய போராட்டங்கள்ல எவ்வளவு மிராக்கிள்ஸ், எவ்வளவு டெஸ்டிமனி, அதெல்லாம் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அதுக்கு டைம் இல்லை. பட் நான் சொல்ல வேண்டியது இதுதான், when you are strongly believing in God and when you trust, நீங்க ப்ரேயர், உங்களுடைய ப்ரேயர் வந்து கடவுளுக்கு சப்மிட் பண்ணும்போது நீங்க என்னவா சப்மிட் பண்றீங்க? நீங்க வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட வந்து ஒரு அப்பா கிட்ட எப்படி முறையிடுவீங்களோ அப்படிதான் முறையிடணுமே தவிர, யூ டோன்ட் ஹாவ் டு பெக். நீங்க வந்து அப்பா நான் ஒரு புழு, நான் ஒரு worm, எனக்கு இது தெரியல. நோ, யூ ஆர் நாட் அ worm, யூ ஆர் நாட், நீங்க ஒரு புழு கிடையாது. யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், the king of king, you're a prince and a princess. he is a king. அவரு கர்த்தர் வந்து ஒரு ராஜா. he is a lord of lord and the kings of king, and you are a child of God. That means you have the authority to claim that you are his child and you are his prince and princesses. அப்படி இருக்கும்போது நாம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், அதே போலதான் நாமளும் அந்த குழந்தைங்களை ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் விதத்துல தான் வளர்க்கணும். அண்ட் நீங்க சொல்லலாம், எனக்கு அதுக்கான தகுதி இல்லை, அதுக்கான ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன், இதுல நான் எப்படி வளர்க்க முடியும், வாட் வில் ஹேப்பன் டுமாரோ, எல்லாமே கர்த்தர்கிட்ட விட்டுடுங்க. ஐ மீன் ஜஸ்ட் சப்மிட் டு காட். நீங்க எல்லாமே யோசிச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் அதுக்கான ஒரு வேர்ஸ் ஐ வுட் லைக் டு சே, Matthew 6 verse 31 to 33. Matthew 6 verse 31 to 33. Please யாராவது படிக்க முடியுமா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். சோ அதுதான் நான் சொல்ல வரேன். சோ நாங்க என்ன சாப்பிடுறது, எப்படி இந்த குழந்தைகளை வளர்ப்போம், எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஜாப் இல்ல, பிரச்சனையா இருக்கு, பிசினஸ் இல்ல, சேலரிஸ் ஹாஃபா இருக்கு, எவ்வளவோ நம்ம சிச்சுவேஷன்ஸ் தாண்டி இருப்போம். அண்ட் எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ்ல நாம இருப்போம். பட் கர்த்தர் என்ன சொல்றாருன்றது நம்மளுக்கு முக்கியம். He says, so do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. So இத வந்து ஒருபோதும் நீங்க யோசிக்க வேண்டாம். when he is a God who can think of, ஒரு பறவைக்கும் ஒரு உணவு கொடுக்க யோசிக்கிற கடவுள் நம்மளுக்கும் கொடுப்பார். And when you submit to God, when you submit your child education, அவங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சப்மிஷன்னா, இட் இஸ் நாட் லைக் சும்மா பேருக்காக அப்படி ப்ரேயர்ல சொல்லிட்டு விடுறது இல்லை. நம்ம இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஃபைல வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க ஒரு ஜாப்க்கு,
அந்த ஜாப் போடும்போது அந்த ஹெச்ஆர் கிட்ட போய் அந்த ஃபைல் ரீச் ஆகும், அந்த மேனேஜர் கிட்ட. சோ நீங்க போய் 10 முறை அந்த ஃபைல போய் ரெஃபர் பண்றது இல்ல. நான் போட்ட அப்ளிகேஷன் என்ன ஆச்சு, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க கபோர்ட்ல போய் நீங்க தேட மாட்டீங்க எங்க இருக்கு ஃபைல், அது அப்ளிகேஷன் ப்ரூவ் ஆச்சா இல்லையா, எங்க இருக்கு. நோ, தட்ஸ் நாட் யுவர் ஜாப். நீங்க பொறுமையா அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அதே போலதான் கடவுள்கிட்ட நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்ன்றத சப்மிட் பண்ணிட்ட பிறகு யூ ஹாவ் டு ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஆன் காட். இது நடக்கும். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த். ஆமா, இன்னும் இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, இது கடந்து போகும், அண்ட் ஐ நீட் காட்ஸ் கிரேஸ். யூனோ, காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். அப்படி இருக்கும்போது உங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும் என்னன்றது, யூ ஷுட் ஒன்லி திங்க் ஆஃப் த குட் திங். அவங்கள பனிஷ்மெண்ட் பண்றதோ, அவங்கள சஃபர் பண்ண வைக்கிறதோ, இவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும் இப்படிதான் இருந்தா, நீங்க எவ்வளவு ஆரோகண்டா உங்க பசங்களை வளர்க்குறீங்களோ அவ்வளவும் அவங்க ரெபல்லியனா தான் இருப்பாங்க. அவங்க மொரட்டு பசங்களா தான் வளருவாங்க. they don't know how to behave. இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியாது. அது வந்து first school in this world is parents. It's home. நீங்க எப்படி உங்க குழந்தைங்களை வளர்க்குறீங்களோ அப்படிதான் இந்த சமுதாயம் பார்க்கும். நீங்க சொல்லலாம் இந்த உலகத்துல, ஐ மீன் இந்த சமுதாயத்துல, இந்த ஜெனரேஷன்ல பசங்க சரியில்லை. நோ, இட் இஸ் யோர் சைல்ட். நீங்க எப்படி வளர்த்து இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறீங்களோ, தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங். நீங்க சொல்லலாம் அவ ஆம்பளை, அவ 1000 செய்யலாம், அவ பொண்ணு இப்படிதான் வளரணும். நோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாமே சமம் சொல்லும் போது the character is also equal. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம், ஈவன் இஃப் இட்ஸ் அ பாய், ஒரு பொண்ணுக்கு தீங்கு நினைக்கிறதோ, ஒரு ஹார்ம் பண்றதோ அது தப்புன்றது குழந்தையிலேயே நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு நீ பையன் பரவாயில்ல விட, நீ பொண்ணு நீ ஒழுங்காரு. தட் இஸ் நாட் ரைட். பொண்ணுக்கும் அதே அறிவு கொடுங்க, பையனுக்கும் அதே அறிவு கொடுங்க. பிகாஸ் ஆஸ் அ பேரண்ட் வாட் யூர் டூயிங் இஸ் டு தி சொசைட்டி. சொசைட்டியை நாளைக்கு பிளேம் பண்ணாதீங்க, இந்த பசங்க சரியில்லை, இந்த காலத்து பசங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. நோ, தட்ஸ் நாட் ரைட். நீங்க எப்படி வளர்த்து இந்த சமுதாயத்துல கொடுக்குறீங்களோ, தட் இஸ் வாட் தேல் கம் அப் இன் ஃபியூச்சர். ஸோ நான் அதிகமான டைம் எடுத்துக்க விரும்பல. ஐ திங்க் ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் டெல்லிங், தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைங்களா நாமளும் வளருவோம், நம்ம பிள்ளைங்களையும் கர்த்தருடைய பிள்ளைங்களா வளர்க்கும். just like how God gives us love, just like how God forgives us. நாம பண்ற எல்லா மிஸ்டேக்ஸையும் கர்த்தர் மன்னிச்சு நமக்கு எந்த விஷயத்துக்கும் ஷார்டேஜ் கொடுத்தது இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் இஸ் given us food, ஒரு ஷெல்டர் எல்லாமே இருக்கும்போது let us be thankful to God. and நம்ம குழந்தைங்களை ஒரு அழகான சமுதாயத்துக்குள்ள எப்படி நீங்க ஒரு நல்ல சைல்டுக்கான எக்ஸாம்பிள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய நீங்க வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுங்க. and let us glorify God in the situation. and I would like to pray with you all for this message and close. Okay, thanks Kavita sister, thanks. இது எப்படின்னு தெரியல, லாஸ்ட் வீக் நம்ம கிட்ட பேசினவங்களும் சில்ட்ரன்ஸ் பத்தி தான் பேசினாங்க. ஸோ எப்படி வளர்க்குறதுல இருக்கிற சேலஞ்சஸ். ஓகே, நீங்க கொடுத்தது வந்து கடவுள் வந்து எந்தெந்த விதத்துல வந்து நம்மளை கருவிலேயே சில்ட்ரன்ஸை வந்து அவர் பார்த்து அவரே வந்து கருவுல இருந்தே நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அது போக நம்மளும் வந்து அஸ் அ பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம், அதே டயத்துல வந்து ஒரி பண்ண வேணாம், அது சொன்னதெல்லாம் வந்து குட். ஐ திங்க் இது வந்து சில்ட்ரன்ஸ் வீக். ஸோ அந்த டயத்துல நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மெசேஜ் குட்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா வந்து இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன், மேபி அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ். ஸோ வேற எது பாயிண்ட்ஸ் டு ஷேர்? Sure, that will be good. Okay, thanks. ஸோ யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க சொல்லலாம். ஏமா நீங்க ஐடி கன்சல்டன்ட்டா? இல்ல சார், நான் ஐடி கன்சல்டன்ட் இல்ல. ஏன் சார்? இல்ல உங்க ப்ரொஃபஷன் என்ன? ஓகே, நான் யூஸ்வலி என்னோட ப்ரொஃபஷன் வெளியே சொல்லிக்கிறது இல்ல, பட் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இது வந்து கர்த்தருடைய குடும்பமா இருக்கிறதுனால. நான் இஸ்ரேல் எம்பசில ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸரா இருக்கேன். குட், தேங்க் யூ. உங்களுடைய
ப்ரெசன்டேஷன் வந்து இந்த இங்க ஐடி கம்பெனில கிக் ஆஃப் மீட்டிங் ப்ரெசன்டேஷன் போடுவான் அத மாதிரி இருந்துச்சு. அதுல தேங்க்யூ சார். எப்படின்னா கிக் ஆஃப் மீட்டிங் எப்பவுமே ஸ்லைட்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆனா அதுல ரிஸ்க் எலிமெண்ட்ஸ் கவர் ஆகல. நீங்க சொல்றதெல்லாம் 100% உண்மை. நான் வந்து அதை ஆர்கியூவே பண்ணல. ஒரு தாய் நல்லா இருக்கணும், அது அந்த புள்ள உருவாகும் போதே நம்ம வந்து கடவுளுக்குள்ள அதை கொண்டு வரணும், அந்த நினைப்பு இருக்கணும். நீங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொன்னீங்க. பிறக்கும் போதே நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி you have to prepare for the child and get God's wisdom எஸ். and get his guidance and through தொப்புள் கொடியா அந்த பிள்ளைக்கு போய் சேர்ந்து அந்த பிரெயின் அப்படியே டியூன் ஆகும். நோ டவுட். எஸ். இதே மாதிரி எனக்கு ஒரு அம்மா அங்க சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுல அந்த அம்மாவுக்கு இப்போ 83 வயசு இப்பவுமே இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா. என் பிள்ளைகளெல்லாம் எப்படி பெத்தேன் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதேதான், சேம் லாஜிக். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழகான பிள்ளைகளா வரணும், அறிவுள்ள பிள்ளைகளா வரணும், ஞானமா என் பிள்ளைகள் தேவனுக்குள்ள பிள்ளைகளா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா தான் வந்திருக்கு. அதான் அவங்க ரொம்ப சாட்சியா சொல்லுவாங்க. நாங்களே நினைப்போம் எல்லாம் ஆல் ஆர் சோ பியூட்டிஃபுல், சோ எனர்ஜெட்டிக். சமுதாயத்துல ஒரு பெரிய இது வந்து அந்த அம்மா சொன்னதை வச்சு ஓகே ரைட். ஆனாலே இது வந்து இந்த எங்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் போடும்போது போடுவான் கிக் ஆஃப் மீட்டிங்ல, திஸ் 10 ஸ்லைடு கோட், திஸ் இஸ் த கோல், அப்புறம் இம்பாக்ட் எல்லாம் கொடுத்து அழகா கொடுத்துருவான். அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா அதுல ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் வராது. கார்ல போயிட்டே இருந்தேன், நான் தூத்துக்குடி போன வாரம்னா 2 நாளைக்கு முன்னாடி. நான் போயிட்டே இருக்கேன், நான் பாட்டு ஹம் பண்ணிக்கிட்டே போறேன். அது என்னுடைய ப்ராக்டிஸ். என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ஹிந்து கை, அவனுக்கு அது தெரியாது. அதனால நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே போறேன். ஏன்னா நான் எவ்வளவு அழகா பாட்டு ஹம் பண்றேன்னா அவ்வளோ டிரைவிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். போறேன், எதிர்த்தால பார்த்துட்டே இருக்கும். ஒருத்தன் பைக்ல போயிட்டு இருக்கான், அவன் நல்லா தான் போயிட்டு இருக்கான். ரோட்ல போன நாய் அந்த ஹைவேல விழுந்து அவன் அடிச்சு அவன் சின்ன பின்னமாகி ரோட்ல திருப்பி நாங்க அதுல ஒரு 2 செகண்ட் கழிச்சு நான் தான் வரேன் முதல்ல. சரி, நான் வழி விலகி போக விரும்பல. ஆனா வண்டி அப்படியே நிப்பாட்டினேன். அதனால பின்னால வர வண்டியெல்லாம் நிப்பாட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு நாய் உள்ள விழுந்துச்சு, அவனை நாயை விட கேவலமாக்கிடுச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் எலிமெண்ட்ஸ் ஒருத்தன் ஃபேமிலியில வந்தா அவன் என்னத்துக்கு ஆவான்? நல்லா தான் கல்யாணம் கட்டுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு ரிஸ்க் உள்ள வந்துருது. ரிஸ்க் சிலருக்கு வர்றது இல்ல. செம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது ஹalleluya, praise the lord, praise the lord, hallelujah அப்படிங்க ஏதாவது ஒரு பண்ணி உள்ள விழுந்துட்டுனா நம்ம நிலைமை உடனே உட்கார்ந்து ஹalleluya sing hallelujah அப்படின்னு பேச மாட்டோம். அது போய் நம்ம போய் இன்னொருத்தன் அந்த ஏதோ ஒண்ணு உள்ள விழுதுன்னு சொல்லி அனிமல் உள்ள ஒரு சரி நம்ம அடுத்த சைடு போவோம், அது இன்னொருத்தனை தட்டும், அவன் நம்மள அனிமல்மா, பிரச்சனை பெருசாயிடும். அப்போ நம்ம எப்படி நம்ம ஆக்ட் பண்றோம்? குடும்பத்துல நல்ல பிள்ளைகள் பிறந்துட்டு சந்தோஷம், ஹalleluya, சாட்சிகள். ஒரு பிள்ளை ஊம பிள்ளையா பிறந்துட்டு, ஒரு பிள்ளை அல்லனா குருட்டு பிள்ளையா பிறந்துட்டு, இல்ல ஒரு புள்ள வேற ஏதோ ஒரு வேற என்னது கண்ணு பேச முடியல, இன்னொன்னு கையில் அங்க வீணமா வந்துச்சு. அவன் சொல்லுவான், கடவுள் ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அழகான வார்த்தை. இதை நான் வந்து ஒரு இதுக்காக ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன். ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தான். அவன் ஒரு தமிழ் பிலிம்ல நான் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன இது, அவன் வந்து ஒரு ஸ்கூல் சில்ட்ரன், அதுக்கு ஒரு பாதிரியார் உட்கார்ந்து அவர் வந்து நம்மளுடைய பிரீஸ்ட், அவர் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறாரு. அங்க சொல்றாரு, இந்த சினிமாலே சொல்றாரு, சண்டே கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, கேளுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் கேளுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சோன்னு ஒரு பையன் எடுக்கான், விட்டுக்குன்னு எந்திரிச்சு கேட்கான், ஐயோ குருடன் எப்படியா
கண்டடைவான், கையில்லாதவன் எப்படியா தட்டுவான் அப்படின்னு ஒரு இது போட விடுறான். ஆனா ஒரு ட்விஸ்ட், அது ஸ்ரீதர் டைரக்டர் பழைய படம். ஆனா அதுக்கு படம் முடிகிற வரைக்கும் அதுக்கு ரிசல்ட்டே சொல்லல. இது ஒரு கிண்டலா கொண்டு போயிட்டானுங்க. ஆனா அதுக்கு உத்தரவு இருக்கு. கிறிஸ்தவர் எல்லாருக்கும் அந்த உத்தரவு இருக்கு. ஆனா வீட்டுல நல்ல பிள்ளை பிறந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிள்ளையும் நல்ல பிள்ளை பிறந்துட்டு ரொம்ப சூப்பர். அடுத்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் பிறந்துச்சு, ரைட், நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு, என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதை நான் அந்த கேஸ் ஸ்டடியா எடுக்கல. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் குடும்ப வாழ்க்கை. அவனும் ஏதோ ஜோ பண்ணியிருக்கான். தப்போ தண்டா அவன் கடவுளுக்குள்ள வரல. அவன் வந்து தப்பு தண்டா பண்ணல, பட் பண்ணியிருக்கான். நான் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. போறான், முதல் குழந்தை பிறகு. அந்த குழந்தை குருட்டு பிள்ளையா இருந்தா அந்த ஃபேமிலி எப்படி ரியாக்ட் ஆகும்? அதை விட ஒருபடி மேல அந்த பிள்ளை மென்டலி ரிட்டார்டட் சைல்டா இருந்தா எப்படி பண்ணும்? ஐ மீன் அதுதான் உங்க கேள்வியா? இஃப் ஒரு ஊனமற்ற குழந்தையோ ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும்? ஐ மீன் ஹவு டு ஹேண்டில் இட்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும்ட்டு இல்ல, எப்படி ஆகும் அந்த அந்த குடும்பத்துல? ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா? சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? நம்ம சொல்றோம் நான் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டேன் அப்படின்னு, வெரி குட். ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அவங்க எந்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆக்சுவலி நம்ம பேசணுமான்னு தான் கேட்கிறேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அப்போ அந்த நல்ல பிள்ளை வேணும்னு அவங்க நினைக்கலையா? ஓகே, அதுக்கான ஒரு குயிக்கான பதில் நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு குவெஸ்டனுக்கு. அருமையான கேள்விதான். பட் அது வந்து ஒரு கஷ்டமான கேள்வியும் கூட. யாருக்குமே வரக்கூடாத ஒரு சோதனை. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி, அவ்வளோ ஈஸி யாருக்குமே அதை எடுத்துக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கப்பிள்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கப்பிளோட 2 சைல்டும் பிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு. பிசிக்கலி சேலஞ்ச் மட்டும் இல்ல, மென்டலி ரிட்டார்டும் கூட. ஓகே, அந்த குழந்தைய அவங்க வந்து they thought it is a blessing from God that அந்த குழந்தைய வேற எங்கேயும் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்திருந்தா அது ஒரு ஆசிரமத்திலயோ இல்ல எங்கேயோ ஒரு ரோட்லயோ விட்டுட்டு இருப்பாங்க. பட் they thought இது கடவுளுடைய வரப்பிரசாதம். நான் என்னுடைய டியூட்டி, இந்த குழந்தைய காப்பாத்துறது என்னுடைய டியூட்டியா கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆஸ் அ பேரண்ட் இந்த மனசு எல்லாருக்குமே வராது சார். இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் அண்ட் பிராக்டிகலி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். ஆனா அந்த பேரண்ட் வந்து இந்த குழந்தை எப்படி இது ஹவு திஸ் சைல்ட் இஸ் கம் அப் இன் திஸ் லைஃப், அவங்க அது கம்ப்ளீட்டா தே சப்மிட்டட். தே தாட் இட் இஸ் காட்ஸ் வில். ஓகே, அண்ட் 2 குழந்தையும் பிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மென்டலி ரிட்டார்டட் இருக்கும்போது it's indeed a challenge for the parents to face that. ஓகே, இது வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்லிக்கலாம் ரொம்ப ஈஸியா. ஆமா, எதுக்கு இப்படியான ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்தாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இப்படி ஒரு குழந்தை பிறக்காமலே இருந்திருக்கலாமே, இல்ல இந்த குழந்தைய நான் கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல விட்டுட்டுமா, இல்ல ஏதாவது ஒரு மென்டலி ரிட்டார்டட் பிளேஸ்ல விடணுமா, இந்த சமுதாயத்துல அந்த குழந்தைக்கு என்ன வேல்யூ இருக்கு, இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் யோசிக்கிறது உண்டு. அண்ட் ஒரு சைல்டோட அப்ரிங்கிங் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பேசுறதுல ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி. அட் த சேம் டைம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பேரண்ட்க்கு எவ்வளவெல்லாம் சேலஞ்சஸ் இதுல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வரும்ன்றது ஐ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நான் சொல்றது என்னன்னா, சப்மிட் டு காட். எல்லா வீக்னஸ்லயும் we need to look at God's strength. அது எதுவாகவா இருக்கட்டும் சார், நாம எல்லாருமே கடவுள்கிட்ட கேட்டு வந்து இங்க பிறக்கல. எவ்ரிபடி ஹாஸ் அ ரோல் டு பிளே. நாம எல்லாரும் ஓகே ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ சைல்டுன்னு அவங்க வேண்டல. பட் இட் இஸ் கம் டு யூ ஆஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். பட் உங்களுடைய டியூட்டி அந்த இடத்துல நீங்க எப்படி செய்யறீங்க, வாட் இஸ் யுவர் ரோல் டு பிளே, ஹவு யூ ஆர் கோயிங் டு கிவ் தட் சைல்ட் அ ட்ரீட்மெண்ட், அதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ். இஃப் யூ லிவ் த சைல்ட் ஆன் ரோட், யூ ஆர் அக்கௌண்டபிள். ஒரு 10 மாசம் அந்த குழந்தைய பெத்துட்டு அந்த குழந்தை இன்னொரு இடத்துல விடும்போது அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி.
Okay, அதே மாதிரிதான் even when God submitted himself and the Gethsemane garden, when he was sitting and praying to God, கர்த்தருக்கு already he knew that he is going to be tortured, he is going to be tormented, he is going to be put to death, he is going to be shameful in front of everybody. இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் he said, God, இந்த பாரத்தை எடுத்துருங்க எனக்கிட்ட இருந்து, I don't want to be there என்ற ஒரு தாட் கர்த்தருடைய பிள்ளைக்கு வந்தது, because he didn't want to suffer that shame. He surrendered. He said, okay, let thy will be done. So எல்லாமே லைஃப்ல it is not just this, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுனா only you have to submit to God. Everybody has their cross to bear. கர்த்தர் அந்த அடிபட்டு மிதிப்பட்டு அவ்வளவெல்லாம் ஒரு ரத்தத்தோட when he had to take the cross and walk, you and I have a cross to walk. Everybody carries a cross, and the parent is carrying that cross of a physically challenged குழந்தை. That is their cross. They have to carry their cross. You may have some other physical challenge, you may have some other burden, and the burden எல்லாமே கர்த்தர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு கர்த்தருடைய பிள்ளைங்களா எப்படி you walk in the will of God is your cross. You have to cross that by carrying the will of God. I hope I have answered you, but எல்லா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் சார். It can be your marriage life. நீங்க சொல்லலாம் எனக்கு அருமையான மனைவி அமையல, உங்க மனைவி சொல்லலாம் எனக்கு அருமையான புருஷன் அமையல, எனக்கு அருமையான குழந்தை கிடைக்கல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னன்னா, it is your cross. You have to carry it, whether you like it or not. If Jesus had thought that he didn't want to carry that cross, he didn't அவ்வளோ ஷேம்ஃபுல்லான ஆக்ட்ல அங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா he could have given up. But எதுக்காக he did it? He did the will of God. And that is the will of God that everybody has to face, and we have to move forward. I hope my answer was convincing to you. ஓகே, குட் பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சில் எங்க சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் சண்டே மென்டலி ரிட்டார்டட் ஸ்கூலோடைய அந்த பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் சர்வீஸ். அந்த ஸ்கூல்ல 300 பிள்ளைங்க இருக்காங்க, 300 ஃபேமிலி. அவங்க யாரும் இன்னைக்கு கோயிலுக்கு வரல. ஆனா அதுல பிள்ளைங்க அதோட ஹிந்து பிள்ளையோ முஸ்லீம் பிள்ளையோ தெரியல, எல்லாம் வந்து இன்னைக்கு கோயில்ல பாட்டு பாடினாங்க. அது நம்ம கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் அதை தாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. பேரண்ட்ஸ் எல்லாரும் பொறுப்பா இல்லாம இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர்டன். அதனால அவங்க வந்து நிறைய நான் ஃபேமிலியால நிறைய கேள்விப்பட்டதுல நிறைய பேர் கஷ்டப்படுற ஃபேமிலி. அவன் நல்ல குழந்தையே வச்சு அவனால காப்பாற்ற முடியாது, அதனால இதை கொண்டு விட்டுறான். விட்டு எப்பமாவது வந்து பாக்குறான் போறான், சிலர் பாக்குறதே இல்லை. 300 பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இந்த கொரோனா டைம்னால ஒரு 150 பிள்ளைங்க 100 பிள்ளைங்களுடைய வீட்டுலதான் வந்து கூட்டு போயிட்டாங்களாம். மீதி யாரும் வரவே இல்லையா, எங்க வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும்ட்டாங்களாம். அதான் இன்னைக்குள்ள இது. பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இது வந்து இயேசு அறியாத பேரண்ட்ஸ், ஆனால் அந்த பிள்ளைகள் அறிஞ்சிக்கிட்டு வருது. அது இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுனால நான் அந்த கேள்வியை எழுப்பினேன். ஓகே, தேங்க்ஸ் செல்வன் அண்ணா. அது ஓகே, இந்த பாயிண்ட் டிஸ்கஷனும் வந்தது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்தா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க. ஸோ அங்க கடவுளோட வழியில வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனா கடவுளோட இருக்கிறதுனால நம்மளோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராப்ளி வேர்ல்ட்லி திங்ஸ் வென் வி ஆர் வேர்ல்ட்ல இருக்கவங்க வந்து ஓகே இந்த மாதிரி செல்வின் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேரை விட்டுட்டு பார்க்க கூட இல்லைன்னா பிள்ளைங்க வந்து ஓகே மென்டலி ரிட்டார்டர்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு இருக்கும். நான் யாரையாவது பார்க்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது இந்த அது வந்து நம்ம வந்து அது ப்ரேயர் பண்ணாதான் செய்யணும் மற்றவங்களுக்காக. இந்த ரிஸ்க் இதையும் ஓகே மேபி கொண்டு வந்து இதுவும் ஒரு டிஸ்கஷன் வந்து நல்ல வியூ கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க, வேற எது இருக்கா? ஆக்சுவலி ஐ அக்ரி வித் செல்வின் அங்கிள். என்னன்னா இது வந்து இந்த பூமி வந்துட்டு ஆஸ் அ கண்ட்ரி, திஸ் இஸ் அ மிக்ஸ்ட் ரிலீஜியன் கண்ட்ரி.
And I have seen and I have worked few days in a mentally retarded school. So not everybody is privileged to afford for the children. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் செகண்ட்லி என்னன்னா, எஸ்பெஷலி பொண்ணு பிள்ளைங்க இருந்தாக்கா, I think everybody are adults, and when she is maturing and there are certain things which she has to grow, and even in the mentally retarded children also, they're not the exceptionals, they also go through all these things. அப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல பேரண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி மதருக்கு, she'll face a lot of issues because the child doesn't know anything how to take care. First of all, அந்த பிள்ளைக்கு பாவம் அவளுக்கே என்ன ஆகுதுன்னு தெரியல, and top of that, this is another burden. So I have seen certain parents who go further and remove the uterus of that particular girl. And because எதுக்கு அப்படி பண்றாங்கன்னா, the child doesn't know what is a good touch and what is a bad touch. And so இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நிறைய இருக்கு. Yes, I agree, children are God's gift, that is no doubt about it. But does every parent see children as a gift? That is a big question. If the children is good, I mean healthy-ஆ பிறந்திருந்தா, நல்ல IQ லெவலோட பிறந்திருந்தா, yes, that can be a blessing. But இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பிறந்திருந்தா அதை எப்படி பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்க? வில் தே அக்செப்ட் இட்? பிகாஸ் என்னோட மாமிக்கே இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருந்தா, அவங்க வந்துட்டு எவ்வளோ பண்ணணுமோ அவங்க பண்ணாங்க. அப்புறமா he was bedridden, they took good care of him, but at certain age வந்துட்டு they couldn't take care of him. என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ ஆண்டவரே, இந்த பிள்ளைய என்கிட்ட இருந்து எடுத்துட்டாவே நல்லா இருக்குமே, ஏன்னா அந்த பாரம் வந்து நம்ம எவ்வளவு நேரம் சுமக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் சுமக்க முடியும். ஏன்னா there is a proverb, முட்டை விடுற கோழிக்கு தான் வலி தெரியும்னு சொல்லிட்டு, because who is taking care of that particular person only they will know. So I agree with Selvin uncle totally. ஏன்னா ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா அப்பதான் தெரியும். பிகாஸ் அட் டைம்ஸ் தே வில் பி வெரி நைஸ்லி வித் யூ, அண்ட் ஒன் பட்டார்னு ஒரு ஸ்லாப் கொடுத்தா அப்ப தெரியும். ஐ ஹவ் சீன் திஸ் டைரக்டா, நான் என் கண்ணால பாத்திருக்கேன். சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங், ஐ குடன்ட் ஒர்க் தேர் ஃபார் மோர் தென் லைக் 2 months. I had to quit because நம்ம நார்மலா இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு பேஷன்ஸ் ஒரு லெவல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை தாண்டா ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். I hope God doesn't give children like this. I mean, அப்படின்னு நான் அவங்களை இது பண்றேன்னு இல்லை, பட் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டாஸ்க். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சொல்லிடலாம், நம்ம பேசுறதுக்கு பேசலாம், ஆனா அவங்கள வச்சுட்டு இப்போ பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க, பேரண்ட்ஸ் போன பிறகு யார் பாப்பாங்க இவங்கள? அதுவும் ஒண்ணு இருக்கு இல்ல. தேங்க்ஸ் ஜானவி. அது இந்த நம்மளால ப்ரேயர் பண்ணதான் முடியும் இந்த மாதிரி காரியங்களுக்கு. ஓகே, வேற யாராவது கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இல்ல வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தா ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட தாட்ஸ் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ பேசிக்கலி சிஸ்டர் வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. as well as செல்வி அண்ணா வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சாங்க. ஸோ இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது. நாட் ஓன்லி பர்டிகுலராக காட்ஸ் பீப்புளுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது. வி கேனாட் டினை தட் இன் அவர் லைஃப், throughout the life. If we look back into our life, each of them are having different situations. இது வந்து மேபி ஒரு டைம் வந்து சந்தோஷமா இருக்கலாம், ஒரு டைம் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்குள்ள மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு
ஒரு ஒரு சைல்டா இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். பேசிக்கலா ஒரு ரோட்ல போனா ஒரு வேற யாராவது சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது, இல்ல ஒரு பொருளை கொடுத்தாங்கனாலும் வாங்கி என்கிட்ட கொடுத்தோன்னு நாங்க தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ சொல்லி தர்ற மாதிரி அந்த குழந்தையும் பிஹேவ் பண்ணிட்டே வருது. ஸோ அட் த எண்ட் அந்த குழந்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்தப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் தட் தே ஹாவ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ நான் என்ன என்னோட தாட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக பார்த்து நம்ம வந்து ஸோ ஒருத்தவங்க வந்து டேலண்ட் அதிகமாக இருக்காது, ஒருத்தவங்களுக்கு வந்து டேலண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம காட்ஸ் வேர்டை சொல்லி கொடுக்குறதோ, இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொயரில் இன்வால்வ் பண்ணுறதோ, அந்த மாதிரி நம்ம என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் இன்னும் நல்லா பற்றி பிடிச்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, என்னோட சர்ச்சில் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் வயலின் வாசிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் பேசிக்கலாக வந்து ஒரு வயலின் வாசிச்சுட்டு அதை வந்து பாட்டு பண்ணிச்சு. ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர் ஏஜ். அண்ட் நான் போய் முன்னாடி பேசும்போது எனக்கு தெரியும் சர்டன் பீப்புள்ஸ் தெரியும் சர்ச்சில். ஸோ பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போதான் வந்து இந்த பிள்ளை வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி மச் astounded. I was really ஃபீலிங் லைக் அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வயசுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து அதை அப்படியே க்ரோ பண்றதுக்கு நல்லா முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுக்காம விட்டுட்டோம், இல்லை எப்படி வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். எவ்ரிபடி ஹேஸ் சம் டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்லையும் நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஒரு சர்ச்சு பீப்புள் முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நடந்துக்கணும், ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் சொல்லிக் கொடுக்க ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து போய்கிட்டே இருக்கோம். எதுக்காகனா வேத போதகர்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பைபிளை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சொல்லிக் கொடுக்க நம்ம நாலேஜ் கேதர் பண்ண நம்ம டெவலப் ஆகிறோம். நம்ம டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து ஒரு கேண்டில் மாதிரி அது லைட்டப் ஆகிறோம். இந்த லைட்டப் ஆன கேண்டில் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் பேசிக்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம அதிகமாக கடவுளை பற்றி தெரிய ஸோ நம்மளும் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயமும் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல கெட்ட விஷயம் இப்படி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம வழி விலகாம நம்ம திரும்பி வந்துடணும் அப்படின்றதையும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து எல்லா பேரண்ட்ஸ் வந்து மேபி என்னோட வாழ்க்கையில நடந்ததுதான் இது. ஏன்னா there were two situations like during my college time as well as during my office time. அப்படி இருக்கும்போது ஒரு கெட்ட சுச்சுவேஷன் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய கெட்ட சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிகரெட் தான் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேபி ஆஃப்டர் 10 years it becomes 10,000 or lakhs of cigarettes. ஸோ அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த டைம்ல மட்டும் அவனுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து டிவைட் ஆகாம, இல்லை நம்ம வந்து தப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இருந்தாலே, அந்த உணர்வு எப்போ வருது அப்படின்னா, நம்ம இந்த சுச்சுவேஷன் வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணும். அதே போல பைபிளை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா பைபிளை வந்து எல்லா சுச்சுவேஷனுக்குமே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலா எதுக்காக கற்று தெரிந்தவர்களாக நம்ம பைபிள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு இன்னொரு வசனம் கூட வருது. ஸோ அதனால நம்ம பேரண்ட்ஸா இருக்கும்போது நம்ம அலட்சியமா பைபிளை ஹாஃப் த பைபிள் படிச்சுட்டு சில முக்கியமான வசனம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இல்லாம சர்ச்சில் போகும்போது நிறைய வசனங்கள், நிறைய காரியங்கள் டிஃப்ரெண்டா திங்க் பண்றதுக்கும், டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும்
பைபிள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் பேரண்ட்ஸும் நம்ம உதவியா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே சந்தோஷமான சூழ்நிலை அமையும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ சடனா போய் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டியது இருக்கும், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க சுச்சுவேஷன்ஸ், அவங்க கல்ச்சர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் மாட்டி நம்ம வந்து வெளியில் வரணும்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட கருத்து. தேங்க்ஸ் இமானுவேல். அது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து எல்லாரும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா மேபி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 90% ஆஃப் த டைம் வந்து பேரண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூலுன்னு ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஒரு 70-60 அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு அந்த ரேஷியோ வந்து குறையும். ஸோ பேஸ் வந்து ஃபர்ஸ்டே இருந்ததுன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ஓகே கிறிஸ்டியன் வீடுகளே இருக்கு. ஸோ போயிட்டு வருவாங்க, ஓகே சண்டே தான் நாங்கள் சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வீட்லயே சும்மா டிவி எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது அது இதுன்னு இல்லாமல் இனிஷியலாக கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவைக்குரிய வயலில் முதல்ல இருந்தேன். ஏன்னா டைவர்ஷன் ஆகிறது ஒரு நானும் காலேஜ் டேக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே கைட் பண்ணி வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ் இருந்தாலும் ஸ்லோவாக தான் டிவியேட் ஆவாங்களே விட அவங்க கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இனிஷியலாக ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் 90% வந்து பேரண்ட்ஸ் கூட தான் அவங்க இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் ஒரு 30% மேபி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாதிரி வரும். அது ஒரு 10 இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது ஒரு 30% நம்ம அந்த டயத்தில் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவங்கள வளர்த்து நடத்துறது இம்பார்ட்டன்ட். ஸோ கடவுளை வந்து நம்மளை வந்து நம்மளோட பிள்ளைங்களை எந்த குழந்தையா இருந்தாலுமே எந்தெந்த வீக்னஸ் இருந்தாலும் அது கடவுளை வந்து வில்லிங்னஸ் வந்து அவங்கள வந்து நல்ல வழியில கொண்டு வரணுன்றது நம்மளோட வில்லிங்னஸும் அதே லைன்ல இருந்துட்டு அதோட ஆக்ஷன்ஸ் இருந்தா நல்லது. வேற யாராவது? அந்த முதல்ல பேசின மேடம் அந்த இது நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ஒருவேளை என் கொஸ்டின் அது கொஞ்சம் வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வேண்டாம், ஏன்னா அன்னைக்கு காலையில கோயில்ல நடந்த சம்பவம் தான் நான் அதை எடுத்தேன். அதனால அவங்க அடுத்தால அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கிறத நம்ம கேட்போமே. எனக்கு கொஞ்சம் கேட்க ஆசை. ஃபர்தர் அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க. ஸோ கவிதா சிஸ்டர் வேற எதுவும் வேற பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதுனால வேற எதுவும் பாயிண்ட் ஷேர் பண்றீங்க? இல்ல சார், எல்லாமே ஒரு அருமையான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஐ மீன் ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வேற, ஒவ்வொருத்தர் பார்த்த ஒரு யூனோ சிச்சுவேஷன்ஸ் வேற. அவங்க இன்னைக்கு பார்த்த சிச்சுவேஷன் அவங்க மனசை உறுத்தி இருக்கலாம். இல்ல நானும் எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஐவ் சீன் மென்டலி ரிட்டார்டட் பசங்க எவ்வளவெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. there was a girl who was raped and எவ்வளவு விஷயங்க நம்ம பாக்குறோம், we have heard, படிக்கிறோம். பட் என்ன சொல்றது, ஆக்சுவலி the worldly ways are like that. அண்ட் இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்த்தோம்னா நிறைய ஏத்திஸ்டா மாறிட்டு இருக்காங்க. ஈவன் த பிலீவர்ஸ் ஆர் பிகமிங் அ நான் பிலீவர். ஓகே, பிகாஸ் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ. ஓகே, தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு பைபிள் ஆர் ஸ்டிக் டு காட். ஏன்னா அது வந்து ஒரு கடமையா, இட் adds a lot of responsibility. To walk in a righteous path, it's not easy. You have to forego a lot of things. You have to